கவுண்டர்லாம் வைக்கிறீங்க. உணவு தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உளுந்தூர்பேட்டை பகுதியில உயர்தர உணவகங்கள், டாஸ்மாக் கடை, குளிர்பான கடைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில ஈடுபட்டு கெட்டுப்போன பொருட்களை பினாயில் ஊத்தி அழிச்சிருக்காங்க. இதனால உளுந்தூர்பேட்டை பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட கடைகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் இருந்தா இதுக்கப்புறம் கடை பூட்டி சீல் வைக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, சுங்கச்சாவடி மற்றும் நகராட்சி பகுதியில உயர்தர அசைவ உணவகங்கள் மற்றும் குளிர்பான கடைகள்ல கள்ளக்குறிச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் சுகந்தன் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆய்வாளர் குளஞ்சி ஆகியோருடைய தலைமையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போ நிறைய உணவகங்கள் கெட்டு போன சிக்கன், கிரில் சிக்கன், மட்டன், சாப்பாடு, சப்பாத்தி உட்பட பல உணவுப் பொருட்கள் இருந்ததாகவும் மேலும் சமையலுக்கு தேவையான பொருட்களும் குளிரூட்டும் பெட்டியில வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து கெட்டுப்போன உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பினாயில் ஊத்தி அழிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து டாஸ்மாக் கடையிலுமே அதிகாரிகள் அதிரடி சோதனையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. குளிர்பான கடைகள்ல சோதனையில ஈடுபட்டு காலாவதியான குளிர்பானங்களை கீழே ஊற்றி அழிச்சிருந்திருக்காங்க. இது தவிர பேக்கரி கடைகளிலுமே அதிகாரிகள் அதிரடி சோதனையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட கடைகளுக்கு 5000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி கெட்டுப்போன தரமற்ற உணவுப் பொருட்கள் இருந்தா கண்டிப்பா கடைகள் பூட்டி சீல் வைக்கப்படும் அப்படின்னு கடை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இதனால உளுந்தூர்பேட்டை பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் நிலவியிருந்திருக்கு.